துலாம் ராசி அன்பர்களுக்கு தனது ராசியினுடைய அதிபதி தனது ராசியிலேயே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அவர் பார்வை உங்களுடைய 7ஆம் வீட்டில் விழக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு மாளவிகா யோகம். சுக்கிர பகவானது பெயர்ச்சி. அப்போ இந்த யோகம் ஒரு கிரகம் கேந்திரத்தில் உட்கார்ந்தாலே யோகம் தான். அதுலயும் அவர் ஆட்சி பெற்று உட்கார்ந்தால் அது உங்களுடைய ராசியினுடைய அதிபதியா இருந்தா எவ்வளவு பெரிய அமைப்பு. இருக்கிற ராசியிலேயே 4 ராசிகளுக்கு மட்டுமே இந்த மாளவிகா யோகம் அமையும். அந்த அமைப்பு குறிப்பா துலாம் ராசி அன்பர்களுக்கு தான் உகந்ததா இருக்கும். உங்களுக்கு நிகர் யாருக்குமே இல்லைன்ற அளவுக்கு இந்த கால அமைவுகள் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே இந்த நிலை 24 நாட்கள் இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்ன அப்படின்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக துலாம் ராசி அன்பர்கள் சரராசி, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய வேலைகளில் நீங்க ஒரு முடிவு எடுத்தா முடிக்காம தூங்க மாட்டீங்க. அவ்வளவு தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுவீங்க. எதிலையும் சிறந்த ஆற்றலோடையும் தான் மட்டுமே நிம்மதியா இருந்தா போதாது, தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமான ஒரு நிலைக்கு கொண்டு போகணுன்ற அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் எடுப்பீங்க. ஏன்னா நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்கனாலே அந்த இடம் கலகலப்பா இருக்கும். அவ்வளவு மேன்மைகளுடன் உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் இருக்கும். இதுல தெய்வ அனுகூலம், தெய்வ பக்தியும், செய்யக்கூடிய வேலையில பயபக்தியும் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். தரக்கூடிய சம்பளத்துக்காக மட்டுமே வேலை செய்ய மாட்டீங்க. அதையும் தாண்டி உங்களுடைய நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் துலாம் ராசி அன்பர்களுக்கு மட்டுமே உண்டு. இன்னைக்கு வரைக்குமே உங்களால வாழ்ந்தவங்க இருப்பாங்க, கெட்டவங்க யாரையும் கை காட்ட முடியாது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, வாழ்க்கையில மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தீங்க, ரிஸ்க் எடுத்தீங்க, கஷ்டப்பட்டீங்க. நீங்க உழைச்சி நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற நேரத்துல மற்றவங்களுக்கு உதவுனீங்க. இவங்களோட பிறந்தவங்களிலிருந்து பழகின தர்மத்துக்காக, நட்பு ரீதியில பழக்க வழக்கத்திற்காக, சொந்த பந்தம் சார்ந்தவங்களுக்காக, அவங்க கஷ்டப்பட்ட நேரத்துல மற்றவங்க அவங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்களை கூட அவங்களை விட்டு விலகி போன நேரத்துல நீங்க கை கொடுத்து மேல தூக்கி விட்டு அவங்களுக்கு உதவி செய்தீங்க. இன்னைக்கு நீங்க சிரமங்களில் இருக்கும் பொழுது அவங்க யாருமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல இல்லை, விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல். ஆக இந்த நிலை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நல்லதுக்கு காலமில்லை என்ற அளவுக்கு சில மன உளைச்சல் உங்களுக்குள்ள இருந்தும் உங்க வாழ்க்கையில மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நாம் ஒரு நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒருபுறம் தொழில் ரீதியில சரிவுகளை சந்திச்சிட்டீங்க. கடந்த இந்த 5 வருஷத்துல நீங்க பட்டப்பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்லன்னு சொல்லலாம். அதுலயும் இந்த 3 வருஷத்துல நீங்க உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இப்ப உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லை. அவ்வளவு மேன்மையை இருந்த நீங்க இன்னைக்கு தேவையில்லாத ரிஸ்க், கஷ்டப்பட்டு பணம் எங்கெங்க வாங்கக்கூடாத வாங்கி தொழில் அடுத்து கொண்டு போகணும், நம்ம வாங்கின இடத்துல கொடுத்த இடத்துல நாணயம் நம்பிக்கையோட நடந்துக்கணுன்றதுக்காக வாங்கக்கூடாத இடத்துல வாங்கக்கூடாத இன்ட்ரெஸ்ட்டுகள்லாம் வாங்கி எல்லாத்தையும் செய்தீங்க. இன்னைக்கு பணம் கடனுக்கு வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைமைகள் உருவாகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகள் உண்டாயிடுச்சு. சாதாரண 50,000 1 லட்ச ரூபாயில ஆரம்பிச்ச விஷயம் இன்னைக்கு பல லட்சங்களில் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல். இந்த பிரச்சனைகளை டிராப் பண்ணணும், நாம மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நல்ல இலக்குக்கு போகணும்னு ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்றீங்க. பிரச்சனைகள் இங்க அதிகரிக்கிறதே தவிர எங்கேயுமே குறையல. ஒரு புறம் தொழில் ரீதியில பாதிப்பு, மறுபுறம் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில பாதிப்பு, இன்னொரு புறம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில செய்த வேலையில இன்னைக்கு தேவையில்லாத இடைஞ்சல்களும், செய்யாத தவறுகளுக்கு, மற்றவங்க செய்த தவறுகளுக்கு நீங்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. இது எல்லாத்தையும் கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த எல்லா பிரச்சனைகள்ல விழுந்த அடி ஃபர்ஸ்ட் குடும்ப ரீதியில, குடும்பத்தில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல. நீங்க என்னதான் பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் யாருக்கும் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியலையன்ற ஒரு வேதனை. குறிப்பா துலாம் ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய லைஃப் பார்ட்னர் சார்ந்து, அதாவது மணமகளும் சரி மணமகனும் சரி, அதாவது கணவனுக்கு மனைவி சார்ந்த ரீதியிலையும் மனைவிக்கு கணவன் சார்ந்த ரீதியிலையும் அவங்களுடைய சைடில் இருக்கிறவங்களும் சரி எந்த விதத்திலையுமே ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கொடுக்கலன்றதுதான் இங்க பிரச்சனை. யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல, எல்லாருமே உங்களை நெகட்டிவான ஒரு பார்வையில பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இதனால குடும்பமே டைவர்ஸ் ஆகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு சூழல்.
அப்போ இந்த நிலை மாறுமா, இதிலிருந்து மாற்றங்கள் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கு. கவலை வேண்டாம். உங்களுடைய ராசியில் இருக்கிற சுக்கிரன் 7ஆம் வீட்டை கணவனுக்கு மனைவி ஸ்தானமும் மனைவிக்கு கணவன் ஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அழகா பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம். 100% குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகா ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலம் இது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கப்பட்ட அவமானங்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க. வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, டாப் பொசிஷன்ல நிக்க போறீங்க. நீங்க யார் அப்படின்ற உங்களுடைய வேல்யூவை காட்ட போறீங்க. உங்களுக்குன்ற ஒரு தனி இலக்கை உருவாக்க போறீங்க. அது தொழில் ரீதியில் ஒரு அங்கீகாரமா இருக்கும். வேலையில ஒரு ப்ரமோஷன் சார்ந்தும் உங்களுக்கு அடுத்தடுத்து பதவி உயர்வுகளும் உண்டாக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். குறிப்பா துலாம் ராசி அன்பர்களுக்கு சிலருக்கு செய்த வேலையில இன்னும் 3 மாசம் 1 மாசம் 10 நாள்ல உங்களுக்கு வேலையினுடைய கால அமைவுகள் முடியுது. நீங்க சடனா போய் வேற இடத்துல வேலை பார்த்துக்குங்கன்ற ஒரு நிலைமையெல்லாம் இருந்திருக்கும். அதற்குரிய சில இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. பட் எதுலையுமே எங்கேயுமே ஒரு சரியான பதில் இல்லையேன்ற ஒரு குழப்பம். அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வுகள் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில மீண்டும் ஒரு வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்க. அழகா சக்சஸ்ஃபுல்லா நீங்க சந்திக்கிறீங்க. 100% இது நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. தன்னம்பிக்கையோட மூவ் பண்ணுங்க. வேலை கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சுக்கிங்க. வேலை இல்லைன்னாலும் இது வரைக்கும் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்ப கிடைக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு மாளவிகா யோகத்துல இருக்காரு. இதுல உங்களுக்கு சிந்திச்சு பாருங்க. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் நீங்க போகுது. தனம் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளும் தீரப்போகுது. குறிப்பா வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அழகா ரிலீஃப் ஆக போகுது. இதை விட வேற என்ன வேணும்? இதுல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுல குரு பார்வை விழுது. வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் தடைப்பட்டு இருந்தால் இப்ப அது நடக்கும். தொலைத்தொடர்பு 7ஆம் வீடு பிளஸ் 3ஆம் வீடு. 3ஆம் வீட்டுல உங்களுக்கு 3ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியா உங்களுக்கு அமையுது. அந்த 3ஆம் வீட்டிற்கு அதிபதி கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது கெட்டிடும் ராஜயோக அமைப்பு. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த மேன்மைகள் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா ரொம்ப சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க. நல்லா போயிட்டு இருந்திருக்கும். கொஞ்ச காலமா எல்லாமே நம்பிக்கை துரோகங்கள், தேவையில்லாத வீண் பழிகள், வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தோ மற்றவங்களுக்கு கையெழுத்து போட்டோ ஏதோ ஒரு விதத்துல பிளாக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு சூழல், குடும்ப ரீதியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதனால உங்க விரல் உங்க கண்ணை குத்தன மாதிரியான ஒரு பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இருப்பீங்க. அந்த அழுத்தங்களில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல இலக்கை அடைய போறீங்க. குறிப்பா துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகளில் சில தடைகளை சந்திச்சிருப்பீங்க. பிடிச்ச வாழ்க்கை நெருங்கி வந்து விலகி போயிட்டு இருக்கும். இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலையை நெருங்கி காரணமே இல்லாத டிராப்பை சந்திச்சிருப்பீங்க. உண்மையை சொல்லணும்னா என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனால இவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு மீண்டும் வெளியில வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அமையக்கூடிய அளவுக்கு ஒரு திருமண மேன்மைகள் கூட போகுது. குடும்ப விருத்தி அமைய போகுது. ஏன்னா 8ஆம் வீட்டில் இருக்கிற குரு குடும்ப வீட்டை பார்க்கிறார், உங்களுடைய 2ஆம் வீட்டை. அப்போ 100% குடும்ப விருத்தியாக போகுது. நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்க. அதுலயும் உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, மறுமணத்திற்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், வீண் பழிகளை சுமந்துட்டேன், மற்றவங்க செய்த தப்புகளுக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டேன், கல்யாணம் ஆகி ஜஸ்ட் 3 மாசத்திலேயே இன்னொருத்தருடைய நட்பு ரீதியில இருந்த லைஃப் பார்ட்னர் இன்னைக்கு என்னை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல், இன்னைக்கு நான் நிர்கதியா நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு நினைச்சு டைவர்ஸ் வரைக்கும் முடிஞ்சு இன்னைக்கு அடுத்த வாழ்க்கைக்குரிய ஒரு வழி பிறக்குமா? அப்படி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா என் வாழ்க்கையை நான் மீண்டும் அழகா அற்புதமா அமைச்சு காட்டுவேன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதற்குரிய மேன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். மூவ் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு 100% இருக்கு. திருமணமாகி உங்களுக்கு ரொம்ப நாளா புத்திரவாகியம் இல்லை. என்னென்ன ஸ்தலங்களுக்கு போக சொன்னாங்களோ போனோம், எந்தெந்த தெய்வங்களை வழிபட சொன்னாங்களோ வழிபட்டோம், அப்பவும் எனக்கு வழி பிறக்கல, ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னா அதை பத்தி கவலையே வேண்டாம். இப்போ வரக்கூடிய தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. மூவ் பண்ணினால் ஒரு நல்ல இலக்கையும் நல்ல சக்சஸ்ஃபுல்லான அமைப்பையும் உண்டாக்க போறீங்க. உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. மேற்கொண்டு குடும்ப ரீதியில தான் பெற்ற பிள்ளைகளினுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்களுடைய முடிவுகள் தன்னையும் மீறி சில முடிவுகள் எடுத்து அதனால குடும்பத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழல்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா அதுல இருந்து ஒரு மீண்டும் ஒரு நல்ல ரிட்டர்ன், ஒரு நல்ல அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வந்து உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்க பிள்ளைகள் ஒத்துழைப்பு தரக்கூடிய நேரமா இது இருக்கும்.
அவர்களுக்கு திருமண வாய்ப்புகளையும் அமைப்பீங்க. அதே நேரத்தில் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல இலக்கு அவங்களுக்கு உருவாகும். ஏற்கனவே பிள்ளைகளை நம்பி ஒரு நல்ல தொழில் சார்ந்த அமைப்பு உண்டாக்கி அவங்க நம்பி ஒரு தொழிலை கொடுத்து அது தேவையில்லாத நஷ்டங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சுங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாகவும் காலமாகவும் இந்த தருணம் உங்களுக்கு அமையும். மூவ் பண்ணுங்க, ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். மேற்கொண்டு உடல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உபாதைகளும் நீங்கக்கூடிய ஒரு காலம். ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு சிலருக்கு கேஸ்ட்ரிக், அதாவது உங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட சிலருக்கு அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு அடப்பு, இதனால நரம்பு கழுத்து நரம்புல இருந்து உங்களுடைய ஷோல்டர் பெயின்ல இருந்து பேக் பெயின் வரைக்குமே சிலருக்கு இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இத்தனை நாளா எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் நல்லா ஆகலன்னு நினைச்சீங்கன்னா இதற்கு மேல் வரக்கூடிய இந்த தருணத்தில் அதற்குரிய வழி உங்களுக்கு பிறக்கும். அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். ஏற்கனவே வாங்கின பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விற்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியை கொடுக்கும். அதே போல துலாம் ராசி அன்பர்களுக்கு பல பேர் வாழ்க்கையில சில துரோகங்கள் வாழ்க்கை ரீதியில சந்திச்சிருக்கிறீங்க. அதை ஏதாவது ஒரு விதத்துல சரி பண்ணி வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அதனால சில சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் சூழ்ந்து மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட், ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமா எண்ணி மூவ் பண்ணுங்க. நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் அடைவீங்க. சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்க அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு அறுவடை காலமா நினைச்சுக்கிங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். மூவ் பண்ணுங்க. ஸ்ட்ராங்கான ரீதியில உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் எடுங்க. ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா அடைவீங்க.